அனைவருக்கும் வணக்கம். மேசராசனையர்களுக்கு நிகழ இருக்கும் வைகாசி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கு, சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசியை சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரி முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு புண்ணிய ஸ்தான அதிபதி சுக்கிரனுடைய நட்சத்திரமான பரணி நட்சத்திரத்தில் இருக்கிறாருங்க. 2-7 நட்சத்திரத்தில் சூரியன் அமர்ந்து துலாம் ராசியை பார்ப்பதால் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்குங்க. புதன் கூட இருந்து யோகத்தை ஏற்படுத்துவதால் பேச்சில் புத்திசாலித்தனமும் வெளிப்பட இருக்கு. இவ்வளவு நாட்களாக நீங்கள் என்ன செய்ய நினைக்கிறீர்களோ அவற்றை செய்து முடித்து வெற்றி காண இருக்கீங்க. இல்லறத்தில் இனிமை சேருங்க. தன்னம்பிக்கை, தலைமைத்துவம், அரசாங்க ஆதரவு ஆகியவை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. கூடுதல் வருமானத்திற்கு வழிபிறகுங்க. அது மட்டும் இல்லாம மேசராசனையர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 11 ராகு இருப்பதால் எதிர்பாராத லாபங்கள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு. புதன் கூட இருந்து யோகத்தை ஏற்படுத்துவதால் பேச்சில் புத்திசாலித்தனம் வெளிப்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இல்லறத்தில் இனிமை சேரும் விதத்தில் அமையக்கூடிய தருணமாக தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. தன்னம்பிக்கை, தலைமைத்துவம், அரசாங்க ஆதரவு கிடைக்க இருக்குதுங்க. மேசராசனையர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் 2 இருப்பதால் பொருளாதாரத்தில் சிரமம் இருப்பதற்கு வழி இல்லைங்க. கூடுதல் வருமானத்திற்கு வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 11 ராகு இருப்பதால் எதிர்பாராத லாபங்கள் நிச்சயம் கிடைக்குங்க. லாபஸ்தானத்தினை குரு பார்ப்பதால் தொழில் வியாபார லாபம் நன்றாகவே இருக்கும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம இத்தருணங்கள்ல கூடுமான வரைக்கும் மேசராசனையர்களான நீங்கள் இந்த மாதத்தில் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டுங்க. இதில் திடீர் முடிவுகளை எடுக்க வேண்டாம். சற்று பொறுமையாக நிதானமாக இருப்பது அவசியம். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் பாவத்தில் சனி செவ்வாய் இருப்பது வேண்டாத பிரச்சனைகளை எல்லாம் வீட்டிற்குள் வரவழைக்கும் என்பதை கிரகநிலை முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் அதிக எச்சரிக்கையோடும் கவனத்தோடும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. அது மட்டும் இல்லாம மேசராசனையர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு விரயஸ்தானத்தில் சனி, செவ்வாய் மற்றும் புதன் இணைந்திருக்கும் இத்தருணத்துல அர்த்தாஷ்டகத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் வருமானம் திருப்திகரமாக இருக்குங்க. பல வழிகளில் பணம் விரயமாக இருக்கு. அதே போல சுகஸ்தானத்தில் குரு பகவான் நிலை கொண்டுள்ளதால் சுப செலவுகளில் பணம் செலவழிவதில் ஓரளவு மனதிற்கு திருப்தி ஏற்படும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் பாதகமாக இருக்கும் பட்சத்தில் கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. மேசராசனையர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான பாவத்தில் 12ஆம் பாவத்தில் சனி செவ்வாய் இருப்பது வேண்டாத பிரச்சனைகள் எல்லாம் வீட்டிற்குள் வரவழைக்குங்க. அதனால் நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது. அதே போல இத்தருணங்கள்ல திருமண வயதில் பெண் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா வரன் அமைவது ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்க இருக்குதுங்க. ஒரு சிலருக்கு வீடு மாற்றமும் ஏற்பட இருக்கு. ஜென்ம ராசியில் சூரியன் சஞ்சரிப்பதால் ஏற்பட்டு வந்த உஷ்ண சம்பந்தமான சரும உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல் கணவன் மனைவியிடையே தேவையற்ற வாக்குவாதம் ஏற்படும் போது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வது மிக மிக நல்லது. அதே போல் குடும்பத்தில் ஒருவர் உத்தியோகம் சம்பந்தமாக வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் உள்ளது. கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் இந்த வைகாசி மாதத்தில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவான் ராசிக்கு விரயஸ்தானத்தில் வலம் வருவதால உத்தியோகஸ்தர்களுக்கு பணிச்சுமை சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. மேலதிகாரிகளுடன் சுமூகமான உறவு நீடிக்கும். தற்போது நடைபெற்று வரும் தசாபக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு நல்ல சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மேசராசி அன்பர்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற விருப்பம் இருந்து
இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு பிரகாசமாக இருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் சந்தை நிலவரம் மிகவும் அனுகூலமாக அமைந்திருப்பதை கிரகநிலை தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. உங்களுடைய சரக்குகளுக்கு நல்ல ஒரு வரவேற்பும் லாபமும் கிடைக்குங்க. ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து புதிய ஆர்டர்கள் கிடைப்பதால் லாபம் உயர இருக்கு. தசாபுக்திகள் சாதகமாக இருக்கும் பட்சத்தில் வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் சாத்தியக்கூறுகளும் பிரபல வர்த்தக நிறுவனத்துடன் ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. இந்த அரிய சந்தர்ப்பத்தை உங்களுடைய தொழில் அபிவிருத்திக்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டுங்க. இவற்றை தவறவிட்டு விடாதீர்கள் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு உதவியும் எளிதில் கிடைக்குங்க. புதிய கிளைகள் திறப்பதற்கு கிரகநிலைகள் சுபபலம் பெற்று திகழ்வதால் எதிர்பாராத முன்னேற்றங்களை இப்போ நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். மேசராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கலைத்துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள மற்ற கிரகங்கள் சாதகமாக இருப்பதால உங்களுக்கு கலைத்துறையில் செல்வாக்கு அதிகரிக்கும். ஆடம்பர செலவுகள் சற்று அதிகமாகவே இருப்பதை கிரகநிலைகள் சுட்டிக்காட்டுதுங்க. மக்களிடையே புகழும் செல்வாக்கு உயரும் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. ஒரு சிலர் வெளிநாடு சென்று அங்கு நிகழும் கலை நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளும் சாத்தியக்கூறுகள், அதன் காரணமாக வருமான உயர்வு ஆகியவை கிடைக்க இருக்குதுங்க. உங்களுடைய பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமாகவும் இத்தருணம் அமைகிறது. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்தவரை அரசியல் துறையின் பெரும்பான்மையான அம்சங்களை தனது கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள சுக்கிரன் பூரண சுபத்துவம் பெற்று பலத்துடன் சஞ்சரிப்பதால் கட்சியில் செல்வாக்கு ஓங்குங்க. முக்கிய விஷயங்கள் உங்களுடைய முடிவே கட்சி ஏற்குங்க. மக்களிடையே உங்களுடைய கருத்துக்களுக்கு நல்ல ஒரு மதிப்பும் வரவேற்பும் கிடைக்க இருக்கு. உங்களுக்கு ஆதரவு தருவார்கள் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் மேசராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கல்வித்துறையை தனது அதிகாரத்தில் கொண்டுள்ள புதனும் இதர கிரகங்களும் சுபபலம் பெற்று வலம் வருவதால் கிரகிப்பு திறனும் நினைவாற்றலும் அதிகரிக்க இருக்கு. ஆசிரியை மற்றும் ஆசிரியர்களின் வழிகாட்டுதல்கள் உதவியும் கிடைக்க இருக்குதுங்க. தேர்வின் போது சரியான விடைகளை அளித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கு கிரகநிலைகள் அனுகூலமாக அமைஞ்சிருக்குது. மேசராசியை சேர்ந்த விவசாயத்துறையினருக்கு நிகழ இருக்கு. வைகாசி மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது விவசாயத்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள செவ்வாய் அனுகூலமாக திகழ்கிறார். சம்பந்தப்பட்ட இதர கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருப்பதால் நல்ல விளைச்சல் வருமானமும் கிடைக்க இருக்கு. கால்நடைகள் அபிவிருத்தி அடையுங்க. சிலருக்கு நவீன விவசாய உபகரணங்கள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்களின் நலன்களுக்கு அத்வித்தியம் கொண்டுள்ள பிரதான கிரகம் சுக்கிரன் ஆவார். அவர் உங்களுக்கு ஆதரவாக சுபபலம் பெற்று வலம் வருவதால் மனதிற்கு நிறைவை தரும் ஒரு தருணமாக தான் இந்த வைகாசி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த தருணங்கள்ல உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்குங்க. குடும்ப சூழ்நிலை மன மகிழ்ச்சியை தருங்க. விவாக வயதுள்ள கன்னியருக்கு நல்ல ஒரு வரன் அமைய இருக்கு. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமைகள் தோறும் சிறிது நெய் பருப்பு எள் கலந்த 5 சாத உருண்டைகள் காகத்திற்கு வைத்து வந்தால் போதும். எண்ணற்ற நன்மைகள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.